சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் இப்போ பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் கடந்த 1 மாசமாவே அமெரிக்கா, ஈரான் போர்னால கடுமையான வீழ்ச்சியில இருக்கு. இந்த சமயத்தில எல்லா செக்டாரும் தொடர்ந்து விழுந்துட்டு வர நேரத்தில, பேங்கிங் செக்டாரும் விழுந்திருக்கு. பேங்கிங் செக்டார் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான செக்டார் அப்டிம்பாங்க. இதுக்கான காரணம் என்னங்க சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்கிங் செக்டார் ஒரு 6 மாசமா விழாம இருந்தது இல்லையா? இந்த ரைட் ஃப்ரம் த பீரியட் இந்த வாருக்கு முன்னாடி ஒரு 7, 8 மாசம் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் செக்டாரா இருந்தது. சரி, அப்ப ஏன் அது ஸ்டேபிளா இருந்தது நம்ம புரிஞ்சுதான் இப்ப ஏன் வந்திருக்குன்னு பார்க்க முடியும். அப்ப ஏன் ஸ்டேபிளா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 7 மாசத்துக்கு முன்னாடி 2, 3 வருடங்களுக்கு பேங்கிங் செக்டார் ரிட்டர்னே கிடையாது. இல்லையா? ஆனா மற்ற பிற செக்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஆல் டூயிங் வெல். இப்போ HDFC பேங்க்ல மூவ்மெண்ட் இல்ல. எக்ஸெப்ட் ஃபார் ஐசிஐசிஐ பேங்க். எந்த ஸ்டாக்லயும் மேஜர் ஸ்டாக்ல எதுலயும் பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்ல. கோட்டக்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. HDFC பேங்க்ல பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. இல்லையா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஐசிஐசிஐயும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. IndusInd பேங்க் இருந்தவங்க பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. தேர்ஃபோர் நன் ஆஃப் தீஸ் கம்பெனிஸ் பேங்கிங் கம்பெனிஸ் வேர் பெர்ஃபார்மிங் ஃபார் பீரியட் ஆஃப் டைம் இல்லையா? அதற்கு பிறகு அந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத பீரியடுக்கு பிறகு தேர் இஸ் அ பீரியட் ஆஃப் குட் குரோத். அந்த சமயம் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன ஆச்சு? டு நேம் சம் ஸ்டாக்ஸ் அண்ட் பிரைசஸ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிரைஸ் வாஸ் அபவுட் 850, 900 rupees இருந்தது. இட் வென்ட் ஆஸ் ஹை அஸ் 1100. ஒரு 20-25% growth ஸ்டேட் பேங்க்ல ஏற்பட்டது. மற்ற பிற ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஓரளவுக்கு ஏறி இருந்தது இல்லையா? ஸோ ஏறாத பீரியடுக்கு அப்புறமா ஒரு ஒரு ஜம்ப் ஒண்ணு ஏற்பட்டது. அந்த ஜம்புக்கு பிறகு ஜம்ப் வந்தாச்சா? ஜம்ப் வந்ததுக்கு பிறகு இட் இஸ் அ ஃபால். நம்ம தமிழ்ல இங்கிலீஷ்ல ஒரு சேயிங்ஸ் உண்டு. என்ன அப்படின்னா, வாட் எவர் ரைசஸ் வில் ஃபால்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி தான். ஸோ அதனால தான் பேங்கிங் செக்டார் விழுந்திருக்கு. பேங்கிங் செக்டார்லேயே பார்த்தீங்கன்னா, பேங்க் இண்டெக்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி இருக்கு இல்லையா? அதில கிட்டத்தட்ட இட் வாஸ் அட் அபவுட் அரவுண்ட் 60,500 பாயிண்ட்ஸ்லேருந்து இட் ஹஸ் கம் டவுன் பை ஆஸ் மச் அஸ் அபவுட் 18-20% கீழ வந்திருக்கு. இப்போ பேங்கிங் செக்டார் ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுடைய எக்கானமியுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும்னா, அடிப்படையான ஆதாரம் உள்ள செக்டர் பேங்கிங் செக்டர் தான். ஏன்னா லெண்டிங் இருந்தால் தான் எக்கானமி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். லெண்டிங் குரோத் ரேட் ஸ்லோ டவுன். முதல்ல லெண்டிங் குரோத் ரேட் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 15, 16% லெண்டிங் குரோத் ரேட் மட்டுமே இருந்தது. 15% லெண்டிங் குரோத் ரேட் இருந்தது. வருடம் பார்த்தீங்கன்னா. பட் இட் டிப்ட் டூ ஆஸ் லோ அஸ் 9%. 15% 9% வரைக்கும் லெண்டிங் குரோத் ரேட் ஃபால் ஆச்சு. ஆனா குரோத் தான். அது நெகட்டிவ் இல்ல. 9% குரோத் உண்டு. மற்ற செக்டார்ஸ் இந்த செக்டாரும் அருமையான டிஃபரன்ஸ் உண்டு. என்ன டிஃபரன்ஸ் தெரியுமா? மற்ற செக்டார்ஸ்ல ஒரு 15% குரோத் இருக்குமா, 20% குரோத் இருக்குமா, 10% குரோத் இருக்கலாம். சில மாதங்கள், சில வருடங்கள் குரோத் இல்லாம நெகட்டிவாவே போகலாம். அப்படிலாம் இருந்திருக்கு இல்லையா? ஆனா பேங்கிங் செக்டார்ல அருமையான விஷயம் என்னன்னா, பேங்கிங்ல கிரெடிட் குரோத் ரேட் நெகட்டிவே போகாது. அன்லெஸ் கண்ட்ரி ரெசெஷன்ல போனால் ஒழிய, லெண்டிங் குரோத் ரேட் நெகட்டிவ்ல போகாது. அப்படி லெண்டிங் குரோத் ரேட் பாசிட்டிவ்னு என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்த பேங்க்ஸ், இந்தியாவில் உள்ள பேங்க்ஸினுடைய ஒட்டுமொத்த லெண்டிங் when it is growing at 9% or 10 or 12, 13% ஏதோ ஒரு growth இருக்க தானே இருக்கு. growth இல்லாம இருக்க முடியாது இல்லையா? therefore பேங்கிங் செக்டர் in a way covers the entire economy. ஏதோ ஒரு growth இந்தியன் எக்கானமில இருந்ததுன்னா கண்டிப்பா அது பேங்க்ல இருந்தே தீரும். ஃப்ரம் தட் பெர்ஸ்பெக்டிவ் இட் இஸ் ஒரு ஒரு ஸ்டேபிள் ஒரு செக்டர்னு சொன்னால் கூட, இன்னொரு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எப்பப்போலாம் எக்கனாமிக் டவுன்ஃபால், எக்கானமில வீழ்ச்சி ஏற்படுமோ, அந்த சமயத்தில முதல்ல ஹிட் ஆகிற செக்டர் பேங்கிங் செக்டர் தான். காரணம் என்ன தெரியுமா? என்பிஏ லெவல்ஸ் எப்பப்போலாம் கூடுமோ, அப்போல்லாம் பேங்கிங் செக்டர் நிச்சயம் அடி வாங்கும் இல்லையா? என்பிஏ லெவல்ஸ் எப்போ கூடும்? எப்போ எக்கனாமிக் வீழ்ச்சி ஏற்படுது, எப்போ டிப்ரெஷன் ஏற்படுதோ அப்போல்லாம் என்பிஏ அடி வாங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லுக் அட் கோவிட் டைம்ஸ். கோவிட் பொழுது இஃப் யூ ரிமெம்பர் ஐசிஐசிஐ பேங்க் கிட்டத்தட்ட 50-60% கீழ வந்தது. எல்லா பேங்க்குமே நார்மல் மார்க்கெட்ல 37% மார்க்கெட் கீழ வந்தது. ஆனா பேங்கிங் செக்டர்ஸ் ஃபெல் ஃபார் மோர் தென் எக்கனாமிக். மத்த ஸ்டாக்ஸ் விழுந்தத விட பேங்கிங் ஸ்டாக்ஸ் மிக அதிகமான அளவுல பேங்கிங் செக்டர் விழுந்ததுன்னு நம்ம பார்த்தோம். காரணம் என்ன? அந்த சமயத்து என்பிஏ கூடி இருந்ததா? கோவிட் சமயத்துல. எப்பப்போலாம் அந்த மாரி சமயங்கள் வருமோ, அப்போ பேங்கிங் செக்டர்ஸ் வில் ஃபால் மோர். ஸோ பேங்கிங் இஸ் ஜெனரலி அண்டர்ஸ்டுட் டு பி அ ஹை பீட்டா செக்டர். எக்கானமி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னா, பேங்கிங் செக்டர் வில் பி எக்ஸீடிங்லி வெல். எக்ஸாம்பிள் பார்ப்போமா? 2023-24 ஃபினான்ஷியல் இயர்ல அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, எக்கானமி குரோத் ரேட் பார்த்தீங்கன்னா 7.5, 8%ல இருந்தது. அந்த சமயத்துல கிரெடிட் குரோத் ரேட் எவ்வளோ இருந்தது? கிரெடிட் குரோத் ரேட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குரோத் ரேட் ஆஃப் லெண்டிங் அக்ராஸ் த இண்டஸ்ட்ரி எவ்வளோ இருந்தது? 15% இருந்தது. 14, 15% கிரெடிட் குரோத் ரேட். அப்படின்னா அந்த 15% அவங்களுடைய கிரெடிட் குரோத் ரேட் இருக்குங்கிறது அர்த்தம் என்ன? அவங்களுடைய ரெவென்யூ வில் ஆல்சோ க்ரோ அட்லீஸ்ட் 15%. அதான் அர்த்தம். கிரெடிட் குரோத் ரேட், ரெவென்யூ குரோத் ரேட் ஒண்ணுன்னு வச்சுக்கலாமே. எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. அப்படின்னு ஒண்ணு ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமா சொல்லலாம் அப்படி. அப்போ 15% ரெவென்யூ குரோத்தே இருக்குமானால், அந்த பீரியட்ல அவங்களுடைய ப்ராஃபிட் குரோத் எப்படி இருந்திருக்கும்? இட் டிட் வெரி வெல். தேர் வாஸ் அ டைம் இன் பேங்கிங் ரைட்? ஸோ எக்கனாமிக் குரோத் ரேட் இருக்கிற சமயத்தில் பேங்கிங் வில் வெல். எக்கனாமிக் வீழ்ச்சி இருக்கும்போது பேங்கிங் வில் ஃபால் மோர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய செக்டர். அப்போ
பேங்கிங் செக்டார்லேயே மட்டுமா இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு அப்படி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் பேங்க்ஸில் கூட இன்றைக்கி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் ஆர் எவ்வளோ எங்கே இருந்த வேல்யூ எங்கே வந்திருக்கு பாருங்க. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸுடைய ஸ்டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 2-3 டைம்ஸ் ஆகியிருக்கு இல்லையா? ஸோ ஒரு ஒரு செக்மெண்ட் ஆஃப் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸோ ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸோ என்பிஎஃப்சி இப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பேஸ்கெட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது இல்லையா? ஸோ பேங்கிங்கில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் பல செக்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு பேங்கிங் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. பேங்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் செக்டர் பிகாஸ் 33% ஆஃப் என்டையர் இண்டெக்ஸ் வெயிட் கம்ஸ் ஃப்ரம் பேங்கிங். 1/3 ஆஃப் த என்டையர் இண்டெக்ஸ் வெயிட் பேங்கிங்கில் மட்டுமே வருதுன்னா பேங்கிங் எவ்வளோ முக்கியமான செக்டராக இருக்கும். சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இனிமேல் இந்தியாவோட growth வந்து ஹையராக தான் இருக்குன்றது எல்லாரோட கணிப்பாகவும் இருக்குது. அதுதான் பொருளாதார அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த வீழ்ச்சிங்கிறது டெம்பரவரி, இனிமே வந்து பேங்க் செக்டார் தான் டாப்பில் இருக்குமாங்க சார்? வெல், வித் எவ்ரி ஃபால் அண்ட் ரைஸ் நியூ வின்னர்ஸ் கம் அப் இல்லையா? இப்போ இந்த ஃபால் அண்ட் ரைஸில் இந்த ஃபால் வந்ததுக்கு காரணம் என்ன? வார் இல்லையா? அந்த வார்னால ஏற்பட்ட இந்த ஃபால்ல இருந்து மீண்டும் திரும்ப நம்ம கண்டிப்பாக வரப்போகிறோம். இட்ஸ் மேட்டர் ஆஃப் வீக்ஸ் ஆர் மந்த்ஸ் பிஃபோர் ஆஃப்டர் விச் டெஃபினெட்லி தேர் வில் பி ரைஸ் இந்த மார்க்கெட். சந்தேகமே கிடையாது. அது வரும்பொழுது எது மிகுதியாக ஏறும் அப்படிங்கிறது கேள்வி இல்லையா? இப்போ பேங்கிங் தான் ஏறுமா, வேறு செக்டர் இருக்கா? இதுக்கு பதில் இன்னொரு விதமாக பார்க்கலாமா? இப்போது இந்த வார் வந்ததுலேருந்து வார்னுடைய பெனிஃபிஷரி யார்? நல்லா யோசிச்சு பாருங்க. நல்ல காமன் லாஜிக் தான். அது பெரிய ஹார்வர்ட் படிக்கணும்னா சார்வர்ட் காலேஜ் படிக்க வேண்டாம். வார்னுடைய பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி எந்த செக்டர்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ். ஸ்ட்ரெயிட் அவே ஆன்சர் இஸ்ன்ட் இட்? உங்களுக்கே தெரியும். அப்போ வார்னுடைய பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி டிஃபென்ஸ் அப்படின்னா, டோன்ட் யூ திங்க் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வில் கண்டினியூ டு டூ வெரி வெல் ஃபார் நெக்ஸ்ட் 3 to 5 years? வெல், தேர் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் மிகுதியாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் டிஃபென்ஸ் செக்டர் ரொம்ப நல்லா இருக்குங்கிற சந்தேகமே இல்லை. ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம்னு பாருங்கள். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இட் இஸ் நாட் அபவுட் பையிங் அ கிரேட் ஸ்டாக். நல்ல ஃபாஸ்ட் க்ரோயிங் கம்பெனி வாங்கி பணம் பண்ணுறதை மட்டும் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும்னு சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அருமையான அப்பார்ட்மெண்ட், அருமையான ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். ஆனால் வாங்கின விலை அதிகமாக இருக்குமானால் அடுத்த வருடத்துடைய ப்ராஃபிட்டையும் சேர்த்து இந்த ப்ரைஸே வாங்கிட்டீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இட்ஸ் நாட் அபவுட் பையிங் அ கிரேட் கம்பெனி, இட்ஸ் ஆல்சோ அபவுட் பையிங் இட் அட் அ குட் ப்ரைஸ். என்ன வேல்யூவேஷனில் வாங்குறோம், என்ன ப்ரைஸில் வாங்குறோங்கிற முக்கியமான விஷயம். இப்போ இந்த வீழ்ச்சியும் பொழுது டிஃபென்ஸ் கம்பெனிஸ் முதல்ல பெருசாக இறங்கலை. ஆனால் கடைசியாக ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கம்பெனிஸும் பெரிதாக இறங்கியிருக்கு. டிஃபென்ஸில் ஒரு மிகுதியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஃபார்மா ஆஸ் எ செக்டர் ஹேஸ் நாட் ஃபாலன் மச் இல்லையா? ஃபார்மாவில் ஏன்னா எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் உள்படாத செக்டர்னு ஃபார்மசூட்டிக்கல் செக்டர். எஃப்எம்சிஜியில் இம்பாக்ட் இருக்கும். காரணம் என்னன்னு தெரியுமா? எஃப்எம்சிஜியில் ரா மெட்டீரியல் ப்ரைஸ் கூட போகுது. க்ரூட் ஆயில் கொண்ட ரா மெட்டீரியல் நிறைய இருக்கிறதுனால அது கூடும். ஸோ எஃப்எம்சிஜி வில் பி இம்பாக்டட். கன்சம்ஷன் வில் நாட் பி அதை ஊபர் லக்ஸரி கன்சம்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஹையர் அண்ட் கன்சம்ஷன் இருக்கு இல்லையா? ப்ரீமியமைசேஷன் ஆஃப் கன்சம்ஷன் சொல்லுவாங்க. அந்த செக்டர் மிகுதியாக பாதிப்பு ஏற்படாது. ஸோ பேங்கிங் செக்டர் நல்லா இருக்குமானா, டாப் ஆஃப் த லைன் செக்டர் பேங்கிங்காக இருக்குமானா ஒரு கேள்விக்குறி. வி டோன்ட் திங்க் ஸோ. ஆனால் பேங்கிங் செக்டர்லேயும் அலோகேஷன் இருக்கட்டும். இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு பில்ட் அ டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ. டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ எப்படி? நிறைய பேர் வாங்கும்போது நான் போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு வினோதமான விஷயமா இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர்ட்டு மொத்தமாக 8 ஸ்டாக் மட்டும் தான் இருக்கும். ஒரு சில பேர்ட்ட பார்த்தீங்கன்னா 150 ஸ்டாக் வச்சுருப்பாங்க. ரெண்டுத்துலேயுமே என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அப்படின்னா, இந்த 8 ஸ்டாக் வச்சுருக்காங்க இல்லையா? அவங்ககிட்ட ஒரு 4-5 கம்பெனிலே ஒட்டுமொத்த பணத்தையும் போட்டிருப்பாங்க. மீதி ஒரு கொசுட ஒரு 2-3 கம்பெனி மட்டும் வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா 150 கம்பெனி இருக்கு இல்லையா? 150 கம்பெனியில் எந்த கம்பெனியுமே வெயிட்டேஜே இருக்காது. அது ஒரு 4 கம்பெனி 4 மடங்கு ஆனாலும் கூட போர்ட்ஃபோலியோவில் இம்பாக்ட் ஏற்படுத்தாது. ஏன்னா 150 கம்பெனியில் 4 கம்பெனி டபுள் ஆனதுல என்ன பெருசாக இம்பாக்ட் இருக்க போகுது? அப்போ ரெண்டுமே தப்பு இல்லையா? அப்போ எது சரியான முறைன்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் பேசிஸில் போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். அது என்ன சயின்டிஃபிக் பேசிஸ் சொல்லட்டுமா? கேட்குறீங்களா? இப்போது நிஃப்டி இண்டெக்ஸ் இருக்குது. இண்டெக்ஸில் 33% வெயிட்டேஜ் எதுக்கு பேங்கிங் கொடுத்துருக்காங்க? சும்மா போர் அடிக்க நான் கொடுத்தாங்க. ஏன் 10% கொடுக்கலாம், 40% கொடுக்கலாம். அது கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஓவரால் இந்தியன் எக்கானமியில் பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் வெயிட்டேஜ் இருக்கு இல்லையா? 33% பேங்கிங்கில் இருக்குது. சாஃப்ட்வேர் இன்னும் ஒரு 8-9% இருக்குது. எஃப்எம்சிஜியில் ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. அந்த பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதை ஓவரால் எக்கானமி எடுத்து இந்தியன் எக்கானமி எடுத்துகிட்டு அந்த இந்தியன் எக்கானமியில் என்னென்ன செக்டர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுமோ ஓரளவுக்கு இந்த வெயிட்டேஜ் ஈக்குவலாகும். நான் சொல்கிறது புரியுதா? ஸோ இந்தியன் எக்கானமியில் என்ன செக்டருக்கு என்ன வெயிட்டேஜ் இருக்கோ ஏறக்குறைய அந்த செக்டர் வெயிட்டேஜ் இண்டெக்ஸில் இங்கே பார்க்கலாம். ஏன்னா இண்டெக்ஸ் இஸ் ரெப்ரசன்ட் இந்தியன் எக்கானமி. டாப் கம்பெனிஸ் இன் இந்தியன் எக்கானமி ரெப்ரசன்ட் பண்ணுறது இண்டெக்ஸ் இருக்குமானால் இண்டெக்ஸோடைய வெயிட்டேஜ், செக்டரல் வெயிட்டேஜ் அதை எதை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா அந்தந்த செக்டர் எக்கானமியில் என்ன வெயிட்டேஜ் இருக்கோ அதை இது ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்கணும்? ஐடியலி ஸ்பீக்கிங், நீங்கள் பெரிய ரிஸ்க் டேக்கர் இருக்குல்ல, நான் ஒரு கம்பெனிலே போட்டு சில பேர் பண்ணியிருக்காங்க. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா ஒருத்தர் இருந்தார் இல்லையா? அவர் டைட்டனில் மட்டுமே அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு போட்டார். அந்த அளவுக்கு நமக்கு ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கணுங்கிற அவசியம். நம்மளை பொறுத்த வரைக்கும்
நம்ம ஒரு 15-18% போர்ட்ஃபோலியோ வளர்த்தாலே நம்ம போதுமே. நம்ம ஒவ்வொரு இடமும் நம்ம வந்து 50-60% சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. காம்பவுண்டிங் வில் ஒர்க் அப்படின்னு நினச்சோம்னா டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ எப்படி வச்சுக்கலாம்? இப்போ 30% கிட்டத்தட்ட இண்டெக்ஸ் வெயிட்டேஜ் பேங்கிங்கில் இருக்குது. நம்ம வந்து 20% வச்சுப்போம், 25% வச்சுக்கலாம், 32% வச்சுக்கலாம், 5% வச்சுக்க வேண்டாம். Or else we don't need to go for 50% in weightage in banking. இப்போ இண்டெக்ஸ் வெயிட்டேஜ் இருக்கு இல்லையா, அது ஓரளவுக்கு அலைன் பண்ணி அங்கேருந்து ஒரு 5% மேலே வச்சுங்க, 5% கீழே வச்சுங்க. அந்த வெயிட்டேஜில் நீங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு அலைனிங் வித் இந்தியன் எக்கானமி. அப்போ இந்தியன் எக்கானமி வளரும் பொழுது உங்கள் போர்ட்ஃபோலியோ வளர தான் போகிறது. இந்தியன் எக்கானமி வளராதுன்னு எடுத்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ வளராத மட்டும் இன்வெஸ்ட்டே நீங்கள் பண்ண வேண்டாம் இல்லையா? அப்போ வளரும்னா கிட்டத்தட்ட அந்த வெயிட்டேஜில் ஏறக்குறைய இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலே வளருங்கிறது நம்ம லாஜிக் புரிஞ்சுக்கணும். தேர்ஃபோர் டு நாட் கோ ஓவர் வெயிட் ஆன் பேங்கிங் பிகாஸ் பேங்கிங் மே ஆர் மே நாட் டு வெல். டிஃபரன்ஸ் க்ரோத் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இருந்தால் அதிலே ஓவர் வெயிட்டாக போகணுங்கிற அவசியம் கிடையாது. டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ அண்ட் தட் இஸ் த பெஸ்ட் பாத்வே டு சக்சீட் அண்ட் மல்டிப்ளை மை ஃப்ரெண்ட்ஸ். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க டிஃபென்ஸ்லேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையன்ட்டு. இப்போ என் பேங்கிங்க்கு 30% கொடுத்தா டிஃபென்ஸ்க்கு எவ்வளோ % வெயிட்டேஜ் கொடுக்கலாங்க சார்? இப்போ டிஃபென்ஸ் ஆஸ் அன் எக்கானமி, இந்தியன் எக்கானமியில் டிஃபென்ஸ்னுடைய ஓவரால் இந்தியாவில் உள்ள எவ்வளோ கன்சியூம் பண்ணுறாங்க தெரியுமா? அபவுட் 1.8 lakh crores இஸ் அ டிஃபென்ஸ் பட்ஜெட். கேபெக்ஸ் பட்ஜெட், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1.8 lakh crores. ஆப்ரேஷனல் ஆபெக்ஸ் பட்ஜெட்னு இருக்குது, அது ஒரு 3-4 lakh crores இருக்கும். இப்போது ஒட்டுமொத்த இந்தியன் எக்கானமியில் டிஃபென்ஸ்னுடைய சைஸ் இஸ் நாட் அ வெரி பிக், வெரி லார்ஜ் சைஸ்ன்னு சொல்ல முடியாது. அது இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த அந்த சைஸ்லேயும் நிறைய இம்போர்ட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம இம்போர்ட் பண்ணி வாங்குகிறோம். இப்போது இப்போ பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் HAL இருக்குது, BDL இருக்குது இல்லையா? லைக்வைஸ் குவைட் லாட் ஆஃப் ப்ரைவேட் செக்டர் என்டர்பிரைசஸ். இந்த ப்ரைவேட் செக்டர் என்டர்பிரைஸனுடைய ஷேர் ஆஃப் தி என்டையர் இண்டஸ்ட்ரின்னு எடுத்திங்கன்னா, ப்ரைவேட் செக்டர் பப்ளிக் செக்டர் எடுத்திங்கன்னா இட்ஸ் ஸ்டில் அ ஸ்மால் பர்சன்டேஜ், ரைட்? ஸோ தேர்ஃபோர் இட்ஸ் நாட் அ வெரி சிக்னிஃபிகண்ட் வெயிட்டேஜ் இந்த ஓவரால் இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறது இருந்தாலும் கூட சம்டைம்ஸ் இட் இஸ் பெட்டர் டு கோ ஃபார் கொஞ்சம் அவுட் வெயிட்டட் நம்ம ஒரு பொசிஷன் சில செக்டரில் எடுக்கிறது தவறில்லை. இது எங்களுடைய கருத்து, எங்களுடைய கருத்தை சொல்கிறேன். இது நான் சொல்கிறது எதுவுமே லிட்டரலாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அவங்கவுங்க முறையில் ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது அத்தியாவசிய தேவை. இது எந்த விதமான ரெக்கமெண்டேஷனாகவும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. யூடியூப்பை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது பெரிய டேஞ்சர் ஃபஸ்ட்டு இல்லையா? அதனால் அவங்கவுங்க ரிசர்ச் பண்ணி பண்ணணும். இது இஸ் நாட் டு ரெக்கமெண்ட் எனி ஸ்டாக் ஆர் செக்டர் டியூ. திஸ் வீடியோ ஷார்ட் ஒன்லி ஃபார் ஜென்ரல் நாலேஜ். நான் சொன்ன எந்த விதமான கம்பெனிஸோ ஒரு 3-4 கம்பெனி நேம்லாம் மென்ஷன் பண்ணோம். எந்த ஒரு கம்பெனியுமே நீங்கள் ரெக்கமெண்டேஷன் டு பையோ சொல்ல எடுத்துக்காதீங்க. Not a buy to recommendation to buyers. It's just to make you understand. Defense. Sometimes ஒரு டிஃபென்ஸ்ல நல்ல ஒரு எக்கானமி க்ரோத் ரேட்டை விட அதிகப்படியான க்ரோத் ரேட் இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுற சில செக்டர்ஸ் இருக்கு இல்லையா? அங்கே ஒரு ஓவர் வெயிட்டட் பொசிஷன்ஸ், ஒரு ஓவர் வெயிட்டாக அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது தவறு இல்லை. எந்த அளவுக்கு ஓவர் வெயிட்டாக போகலாம்? அதுக்கு போர்ட்ஃபோலியோவில் 50% டிஃபென்ஸில் போடலாம், அப்படிலாம் போடுறது அவசியமே கிடையாது. இப்போ ஒரு ஓவரால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3% 4% தான் டிஃபென்ஸ் இருக்கும். அன்றைக்கி நம்ம இன்னொரு கூடுதலாக ஒரு 4-5% எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு ஒரு 10% போகலாமான்னு போடுறது தவறில்லை இல்லையா? தட்ஸ் வேர் தி அவுட் பர்ஃபார்மன்ஸ் கேன் ஹேப்பன். பட் இன்றைக்கி டிஃபென்ஸில் இருக்குமா, இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இன்னையோட வேல்யூவேஷனை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு நாளுமே 10% எதர் சைடு மார்க்கெட் மூவ் ஆகுது இல்லையா? டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் மூவ் ஆகுதுன்னா அது பார்த்துட்டு ஒரு அட்வைசரை நாடி இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. டிஃபென்ஸ் எடுத்துக்காட்டாக நான் சொன்னேன். மற்ற பிற செக்டார்ஸ்லையும் நம்ம சில எங்கே அவுட் பர்ஃபார்மிங் க்ரோத் இருக்குமோ அந்த செக்டாரில் ஓவர் ரேட் போகலாம். சரி, இப்போ கடைசியாக நீங்கள் சொன்னீங்க வேல்யூவேஷன் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு. இப்போ இந்த மார்க்கெட் டவுன்ஃபாலில் வேல்யூவேஷனும் குறைஞ்சிருக்கு. போன வருஷம் இருந்த வேல்யூவேஷன் இப்போ கிடையாது. இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான நேரம் பலர் சொல்கிறாங்க. இப்போ பேங்கிங்க்கும் டிஃபென்ஸ்க்கும் அந்த வேல்யூவேஷன் குறைஞ்சிருக்கா இல்லை அப்படியே தான் இருக்காங்க சார்? ஆன்சர் இஸ் சம்திங் லைக் திஸ். கடைசி ஒரு 24 மாதங்களாக மார்க்கெட்டில் ரிட்டர்ன்ஸ் கிடையாது, 0 ரிட்டர்ன்ஸ், ரைட்? ஸோ ஒரு சமயத்தில் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வாஸ் கோட்டிங் அட் அபவுட் 33 times P, 34 times P-யில் இருந்தது. நீங்கள் அப்படியே ஒரு 2 வருஷத்தில் அந்த இண்டெக்ஸ்டு உள்ள கான்ஸ்டிடியூன்ஸ், அதாவது உள்ள கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் ஹஸ் க்ரோன் பை ஆல்மோஸ்ட் அபவுட் 50% ப்ராஃபிட் க்ரோத். அப்போ இண்டெக்ஸ்னுடைய அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, தட் இஸ் ஆல்சோ அந்த 33 times சொன்னோம் இல்லையா, அது நீங்கள் அப்படியே 50% குறைச்சிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட இண்டெக்ஸோட ஃபார்வர்ட், அதாவது 1 year ஃபார்வர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் இண்டெக்ஸுங்கிறது இட் குட் பி கோட்டிங் அட் சம்திங் லைக் அபவுட் 20 times, 22 times. 1 year 2027 ஃபார்வர்டில் நான் சொல்கிறேன். இனியும் ஆஸ் ஆன் டேட் பார்த்தீங்கன்னா இட் வில் பி கோட்டிங் அட் சம்திங் லைக் அபவுட் 26 times, 27 times இருக்கும். இன்னொரு இந்த குவார்ட்டர் வரல, மார்ச் குவார்ட்டர் ரிசர்ச்னு வரல. மார்ச் குவார்ட்டர் வந்து ஒரு வருடம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இட் குட் பி கோட்டிங் அட் சம்திங் லைக் அபவுட் 21 times கோட் ஆகலாம். இப்போ மிட் கேப் இண்டெக்ஸ் அந்த மாதிரி தான் மிட் கேப் இண்டெக்ஸ் இறங்கியிருக்கு, லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் இறங்கியிருக்கு இல்லையா? இப்போ என்ன புரிஞ்சுக்கும், அதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, 2 வருடங்களாக
மார்க்கெட்டில் ரிட்டர்ன்ஸ் இல்லை, ஆனால் அந்த கம்பெனிஸ்னுடைய ப்ராஃபிட்ஸ் இருக்குது. ரைட், தட்ஸ் when the valuations come down. Oh, many of the defense companies, many of the banking companies, and for that matter companies from other sectors also, பலதரப்பட்ட செக்டர்ஸில் உள்ள ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா they have all come down quite significantly to reasonable valuation levels. இப்போ இங்கேருந்து எப்போ மேக்ஸிமம் நெகட்டிவிட்டி மார்க்கெட்டில் இருக்கோ, எப்போ மேக்ஸிமம் ஃபியர் மார்க்கெட்டில் இருக்கோ, அந்த சமயம்தான், அந்த சமயத்தை இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தான் மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸும் அமையும் இல்லையா? ஏன்னா நம்ம எதை ஓவர் கம் பண்ண வேண்டியிருக்குன்னா, மார்க்கெட்டினுடைய வேல்யூவேஷன் மார்க்கெட்லாம் ஓவர் கம் பண்ண வேண்டாம், நம்ம ஃபியர் தான் ஓவர் கம் பண்ணணும், நம்மளுடைய எமோஷன்ஸ் தான் ஓவர் கம். இதை பண்ணிவிட்டு நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நிச்சயமாக சந்தேகமே இல்லாமல் one who is investing today will make more money than the rest of everybody else. Therefore, banking sector, defense sector, well, the fantastic opportunities are there. Likewise, there are in other sectors also there are opportunities. அப்போ எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, the best way to invest is go for ஒரு flexi cap fund or go for ஒரு multi cap fund or value fund, நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். or else ஒரு நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு எடுத்திங்கன்னா, நீங்கள் better to go with the PMS. ஏன்னா இன்னொரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் இருக்கும்போது இட் இஸ் பெட்டர் ஃபார் யூ. நீங்களே எடுத்து ஒரு ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி ட்ராக் பண்ணணும், குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ட்ராக் பண்ணணும், ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கிறீங்க, நீங்கள் பண்ணுவீங்களா இல்லையா? அவங்களோட இன்டர்வியூஸில் நீங்கள் ட்ராக் பண்ணணும். என்னெல்லாம் அவங்க மேனேஜ்மெண்ட் சோஷியல் மீடியாவில் பேசியிருக்காங்க, இருக்கோ டிவியில் பேசியிருக்காங்க, சோஷியல் மீடியாவில் பேசியிருக்காங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும், ஒவ்வொரு கம்பெனியை பற்றி பார்க்கணும். அப்படி பார்த்தால் மட்டும்தான் கேன் see the progress of the company to be able to travel with the company. எப்போ அது கஷ்டமோ, நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வழியாகவோ இல்லாட்டி ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர் வழியாகவோ ஏஎஃப் மூலமாக பிஎம்எஸ்மாக இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரான ஒரு சொல்யூஷன். 1000 ரூபா 2000 ரூபா கூட மாதம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்ட் போட்டுட்டு வரலாமே, மல்டி கேப் ஃபண்டில் போடலாமே, நீங்கள் ஒரு வேல்யூ ஃபண்டில் போடலாமே. இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கை விட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் இஸ் ஃபார் பெட்டர். சார், இப்போ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. இப்போ ஏப்ரலோட ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்கும். இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சரியான டைமா? ஆல்ரெடி மார்க்கெட் டவுன்ஃபாலில் இருக்குது, இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாங்க சார்? ஏப்ரல் பிகினிங்கில் நம்ம இருக்கோம். இது இண்டெக்ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோட்டிங் அட் சம்வேர் அரௌண்ட் 23,000 லெவல்ஸில் இருக்குது. இட் இஸ் ஃபாலன் பை அபவுட் ஆல்மோஸ்ட் 15% ஃப்ரம் த பீக் பாயிண்ட் ஆர் சம்வேர் லிட்டில் மோர் தேன் தட். திஸ் இஸ் அ வெரி குட் டைம் டு இன்வெஸ்ட் மணி, நாட் ஆன் அ சிங்கிள் டே, ஆன் அ ஸ்டாகர்ட் பேசிஸ். ஒரு மேட்டர் ஆஃப் டேஸ் அண்ட் வீக்ஸில் இட் வில் பி அ வெரி குட் டைம் டு இன்வெஸ்ட். நவ் வார் இஸ் லைக்லி டு கம் டு an end இல்லையா? இங்கே இந்த வாரை பெருசாக ப்ரொலாங் பண்ணி செய்யக்கூடியதுக்கு யாருக்குமே எல்லாம் டயர்ட்னஸ் வந்தாச்சு. ஒவ்வொரு நாளும் தேர் ஸ்பெண்டிங் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், இட் cannot continue. therefore வார் அதுக்கு முடியுங்கிற ஆரம்பத்துலேயே நான் சொல்லிட்டு இருந்தோம். கடைசி ஒரு 2 வாரங்களாக நான் சொல்கிற விஷயம்னா வார் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு வரும். வார் முடிஞ்சால் ஹியர் அண்ட் தேர் சில பாம்பிங் கண்டிப்பாக ஏற்படும், அதுதான் சந்தேகமே இல்லை. பட் வார் முடிஞ்சாச்சு அப்படிங்கிற ஒரு தருவாயிலேயே இப்போ க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் கீழே இருந்தோம். மார்க்கெட் would have factored all the negatives by the time. After that market can rise, right? Therefore in a matter of days and weeks நீங்கள் you could take advantage of this brilliant opportunity and park your capital. Seek the advice of professionals to invest. நீங்களே பண்ணுறதோட செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு அட்வைஸை நாடி அவங்க சொல்கிறது பேரில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அமையும், கேன் கிரியேட் வெல்த். தேங்க்யூ வெரி மச்ங்க சார். லாட் ஆஃப் விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம் இன்னைக்கு நம்ம. தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.